ஆர்டிஸ்ட் இந்த இன்ட்ரடக்ஷன் போதும்னு நினைக்கிறேன். நாம் வந்து எப்படி சீக்கிரமாகவே வாட்டர் கலர் பெயிண்டிங் கற்றுக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து ரெகுலராக கிளாஸஸ் மாதிரி வீடியோ எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளாஸில் நீங்கள் சில டெக்னிக்ஸ் கற்றுக்க போகிறீங்க. அந்த டெக்னிக்ஸ் தெரிஞ்சால் தான் அவங்களால வாட்டர் பெயிண்ட்டை ப்ராப்பராக பண்ண முடியும். ஸோ பேசிக் திங்ஸை சொல்லிடலாம். நம்ம எந்த பெரிய இன்ட்ரடக்ஷன் ஏன் கற்றுக்கணும் அதெல்லாம் எதுவுமே பார்க்க போகிறது இல்லை. நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். வாட்டர் பெயிண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து வாட்டர் கலர் ஷீட்ஸ் வேணும். வாட்டர் கலர் ஷீட்ஸ் இல்லைன்னா உங்கள்கிட்ட நோட் புக் இருந்தாலும் ஓகே, ஆர்ட் புக் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன் வாட்டர் கலர் ஷீட்ஸ்ன்னு சொல்கிறேன்னா ஜிஎஸ்எம் வந்து இதில் அதிகம், அதாவது வெயிட்டேஜ் ஆஃப் த பேப்பர், திக்னஸ் ஆஃப் த பேப்பர், திஸ் இஸ் லுக் லைக் அ போர்டு. இது வந்து நல்லா போர்டு மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ வாட்டர் வச்சாலும் ஷ்ரிங்க் ஆகாது. அதனால தான் வாட்டர் கலர் ஷீட்டுன்னு சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது பேப்பர் டேப். ஆர்ட் டேப்ஸும் இருக்குது, பேப்பர் டேப்பும் இருக்குது. ஆர்ட் டேப் வந்து நிறைய இடத்துல அவைலபிளாக இல்லை. ஸோ நீங்கள் பேப்பர் டேப்பை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பெயிண்டிங்ஸில் பேப்பர் டேப் தான் போடுறேன். ஸோ பேப்பர் டேப் இஸ் ஓகே. இது 30 rupees இருக்கும். அடுத்தது நல்ல ஃபைன் ப்ரெஷஸ் நமக்கு வேணும். நல்ல ஃபைன் ப்ரெஷஸ், சாஃப்ட் ஹேர் ப்ரெஷஸ் வேணும். சிந்தட்டிக் ப்ரெஷ் இருந்தாலும் ஓகே. இது வந்து நல்லா ஃபைனாக வச்சுக்கோங்க. ப்ரெஷஸ் எப்போவுமே நீட்டாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பண்ண போகிற வாட்டர் கலர் டெக்னிக்கு நல்ல பெரிய ப்ரெஷ் வேணும். லார்ஜ் பிக் ப்ரெஷஸ் சொல்லுவோம் இல்லையா, பிக் ப்ரெஷஸ் வேணும். அப்போ தான் இந்த டெக்னிக் ஃபஸ்ட்டு டெக்னிக் உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியும். ஸோ நல்ல ப்ரெஷ் செட்டு மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு கப் ஆஃப் வாட்டர் வேணும். வாட்டர் பெயிண்ட்னாலே வாட்டர் வச்சு தான் பண்ண போகிறோம் தெரியும். ஸோ கண்டிப்பாக வாட்டர் வேணும். வாட்டரையும் ரெடியாக வச்சுக்கோங்க. க்ளீன் வாட்டர் வச்சுக்கோங்க. அடுத்தது கலர் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வி வாண்ட் அ வாட்டர் கலர். நான் வந்து வாட்டர் கலர் கேக் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் டியூப்ஸ் யூஸ் பண்ணலாம், போஸ்டர் கலர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி எதுவுமே வாங்க வேண்டாம். இந்த வாட்டர் கலர் கேக்ஸ் பார்த்தீங்கன்னா எது வாங்கினாலும் நீங்கள் ஆர்டிஸ்ட்டுன்னு மென்ஷன் ஆயிருக்கான்னு பார்த்து வாங்குங்க. இதில் பாருங்கள் ஆர்டிஸ்ட்டுன்னு போட்டிருக்கு. ஆர்டிஸ்ட் வாட்டர் கலர் கேக்ஸ், ஆர்டிஸ்ட் வாட்டர் கலர் டியூப்ஸ், ஆர்டிஸ்ட் வாட்டர் கலர் பென்சில்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் வாட்டர் கலர்ஸ் கிடைக்கிது. இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ உடனே வாங்க வேணாம். இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு வாட்டர் கலர் கேக்ஸ் இருந்தால் கூட போதும். இது வந்து 48 ஷேட்ஸ் நான் வச்சுருக்கேன். 750 rupees கேமல். இதுலேயே இன்னும் ஷேட்ஸ் கம்மியாக ஆச்சுன்னா 12 ஷேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் கம்மியாகவே கிடைக்குது, 300லேயே கிடைக்குது. அது மாதிரி வாங்கி பிகினிங்கில் வச்சுக்கோங்க. ப்ராப்பரான கலர், ப்ராப்பரான ப்ரெஷஸ், ப்ராப்பரான பேப்பர் தேவைப்படும் கண்டிப்பாக ஒரு நல்ல பெயிண்டிங் உருவாக்க. அது இருந்தால் நீங்கள் ப்ராப்பராக பண்ணுவீங்க. கரெக்டாக வரைய முடியலன்னா ஃபால்ட் வித் ப்ரெஷ். உங்ககிட்ட எந்த ஃபால்ட்டும் இல்லை, ப்ரெஷ்ஷில் தான் ஃபால்ட் இருக்கும்னு அர்த்தம். அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட பேலட் ஒன்று வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வாட்டர் கலர் பொறுத்த வரைக்கும் வாட்டரையும் கலரையும் மிக்ஸ் பண்ண போகிறோம் பேலட்டில். ஸோ நல்ல டீப் வெல் இருக்க பேலட்ஸாக நீங்கள் வாங்கிக்கணும். இந்த மாதிரி நல்ல குழியாக இருக்கணும் பேலட்டு. ரொம்ப தெகுலாக இருந்துச்சுன்னா அவங்க கலர் வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டீப் வெல் இருக்கும்பொழுது ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ண. நான் குட்டி பேலட் உங்களுக்கு காமிக்கிறேன். பெரிய பேலட் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் இது போதும், நம்ம பிகினிங் ஸ்டேஜுக்கு இது போதும். வரைய உங்களுக்கே நிறைய அனுபவம் கிடைக்கும். நீங்கள் நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு நீங்கள் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நம்ம கிளாஸஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க. நீங்கள் வந்து வாட்டர் பெயிண்ட் கிளாஸஸே ஸ்டார்ட் பண்ணிடலாம். சைட்வைஸ் நீங்கள் ட்ராயிங்குமே கற்றுப்பீங்க. ஏன்னா ட்ராயிங் இருந்தால் தானே கலர் பண்ண முடியும். ஸோ ட்ராயிங்குமே நம்ம கற்றுக்க போகிறோம். ஃபைன். ஸோ இன்ட்ரடக்ஷன் போதும். இதுக்கு மேலே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாட்டர் கலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்க போகிறது வாஷஸ் டெக்னிக். WASHES, வாஷஸ் டெக்னிக். இந்த வாஷஸ் டெக்னிக்னால் என்னென்னா, ஃபஸ்ட்டு பெயிண்ட்டை வச்சு நம்ம இந்த இடத்துல அப்படியே ஃப்ளாட்டாக ஒரு வாஷ் கொடுக்க. ஓகே, நாம் வந்து இப்போது வாஷஸ் டெக்னிக் பார்க்குறோம். வாஷஸ் டெக்னிக்கில் ஃபர்ஸ்ட் டெக்னிக் ஃப்ளாட் வாஷ். ஃப்ளாட்டாக ஒரு கலரை வச்சு எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கலரை எடுத்து நல்ல பேலட்டில் வச்சு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ பெயிண்ட்டில் நல்லா தண்ணி இருக்கணும். ஏன் இவ்வளோ பெயிண்ட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா, அட்வான்ஸ் நீங்கள் நிறையா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி போனால் ஒரு வாட்டி நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போது ஒரு லேயர் மாறும். அதாவது ஒரு வாட்டி டார்க் ஷேட் இருக்கும், ஒரு வாட்டி லைட் ஷேட் இருக்கும். அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இனஃப் பெயிண்டிங் ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இந்த கேக் கலர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இது ஈஸி டு கேரி, அதனால தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் கலர்ஸுமே நல்லா பிரைட்டாக இருக்கும். ஸோ வீல் யூஸ் தட். இப்போ இந்த பெயிண்ட்டை எடுத்து ப்ராப்பராக இங்கே வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். பேப்பர் டேப் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஃப்ளாட் வாஷ் டெக்னிக்கில் இப்படி கலரை பண்ணும்பொழுது இந்த எட்ஜஸ்டில் இந்த மாதிரி நிறையா இருக்கும் பெயிண்ட், அப்படி தங்கிரும். இந்த பெயிண்ட்டை வந்து என்ன செய்யணும், அடுத்த வாட்டி லேயர் வைக்கும் போது எட்ஜிலேருந்து இப்படி எடுத்துகிட்டு போகணும். இந்த பெயிண்ட்டையும் கரெக்டாக கீழே கொண்டு வந்துடணும். இதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் இதை பண்ணாமல் இங்கே ஒரு லேயர் முடிச்சுட்டு அடுத்த லேயர் வேறு இடத்துலேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்போ அந்த இடத்துல பெயிண்ட் ஸ்டாக்னட் ஆகிடும். ஸோ இது ஃப்ளாட்டாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரே டோனில் டாப் டு பாட்டம் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ப்ரஷ் ஸ்ட்ரோக் சரியாமல் நீட்டாக இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள்
இதுதான் உங்களுடைய ஃப்ளாட் வாஷ் டெக்னிக். ஒரே மாதிரி கலரை எல்லா இடத்துலையும் கொடுக்கறது. ஆக்சுவலாக சொல்லணும்னா இதுதான் கஷ்டமான டெக்னிக். ஃப்ளாட் வாஷ் டெக்னிக் தான். ஒரே டோன் எல்லா இடத்துலையும் பண்ணணும். ஒரு இடத்துல கூட டார்க் லைட் இல்லாமல் நீங்கள் நீட்டாக பண்ணணும். பேப்பர் வந்து சாதாரண பேப்பரில் பண்ணுறீங்க இல்லை நோட் புக்கில் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இடத்துல பேப்பர் ஷ்ரிங்க் ஆகி ஊறும். அப்படி ஊறுச்சுன்னா கலர் டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்கள் வந்து உங்களுக்கு வரலன்னு நினச்சிடாதீங்க. அந்த ப்ராப்ளம் வந்து பேப்பரால் தான் வருது. அதே மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ் வச்சுக்கணும். சின்ன ப்ரஷ் வச்சிங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே பேப்பரில் பேட்ச் ஒர்க் தெரியும். ஸோ நல்லா ஃப்ளாட் ப்ரஷ் வச்சுக்கோங்க. ஃப்ளாட் ப்ரஷ் வச்சுட்டு இப்படி என்டையர்லி நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும். எட்ஜஸில் முடிக்கும் போது கண்டிப்பாக எக்ஸஸாக இருக்கும். அதை நீங்கள் வந்து ஒரு பேப்பர் டவல் வச்சு வைப் பண்ணி எடுத்துருங்க, இல்லை டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் கலர் நிறைய மிக்ஸ் பண்ணுறதுனால திருப்பி மிக்ஸ் பண்ணுற வேலை இல்லை. ப்ராப்பராக நம்ம அப்படியே ஒரே கலரே கொடுத்துட்டோம். இதுதான் ஃப்ளாட் வாஷ் டெக்னிக். இதை முடிச்சிட்டோம் நம்ம. ஸோ வாஷஸ் டெக்னிக் தெரிஞ்சால் தான் வாட்டர் கலர் பெயிண்டிங் பண்ண முடியும். அதனால தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு இன்னொரு நேமும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ட்ரையான பேப்பரில் ஒரு ஈரமான பெயிண்ட்டை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். அப்போது இதுக்கு பேர் வெட் ஆன் ட்ரை. ஒரு வெட்டான பெயிண்ட்டை ட்ரையான சர்ஃபேஸில் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுக்கு பேர் வெட் ஆன் ட்ரை. ஓகே. ஸோ இந்த மாதிரி கலர் எக்ஸஸ் இருந்தால் அதை வைப் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா இப்படி க்ளீனாக இருக்கும். இப்போ பேப்பர் டேப் இருக்கிறதுனால நம்ம வந்து எட்ஜஸ் பற்றி கவலைப்படாமல் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். பேப்பர் டேப் ரிமூவ் பண்ணிட்டா க்ளீனாக இருக்கும். உங்களுடைய பார்டர் வந்து க்ளீனாக தெரியும். ஓகேவா? ஃப்ளாட் வாஷ் இப்போ நம்ம பண்ணிட்டோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டெக்னிக். இது வந்து இப்போ காயணும். இது காஞ்ச பிறகு இதுக்கு மேலே எப்படி பெயிண்ட் பண்ணுறது அப்படின்னு டீச் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேணாம். அதுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட் லெசனுக்கு போயிடலாம். வாஷஸ் டெக்னிக்கில் செகண்ட் டெக்னிக் கிராஜுவேட்டட் வாஷ். செகண்ட் டெக்னிக் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஃப்ளாட் வாஷ்க்கு மேலே நம்ம ஒரு பெயிண்டிங் வரைய போகிறோம். அதுக்கு பேப்பர் காயணும். ஈரமாக இருக்குது. ஏன்னா நம்ம பெயிண்டில் நிறைய தண்ணி போட்டிருக்கோம். நிறையா தண்ணி போட்டதுனால இப்போது உங்களுடைய பேப்பர் வந்து ஈரமாக இருக்குது. ஈரமாக இருக்க பேப்பரில் வரையக்கூடாது. வரைஞ்சால் உங்களுடைய பெயிண்ட் ஸ்மட்ஜ் ஆகிடும். நீங்கள் இப்போ பிளாக் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா பிளாக் இதோட ஊறிடும். அதனால இது காய டைம் கொடுக்கலாம். காயிற வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம்னா ஃப்ளாட் வாஷோட செகண்ட் டெக்னிக் பார்க்கலாம். செகண்ட் டெக்னிக் என்னென்னா கிராஜுவேட்டட் வாஷ். கிராஜுவேட்டட் வாஷ்னால் என்னென்னா இந்த ஃப்ளாட் வாஷ் பண்ண மாதிரி தான். ஃப்ளாட்டாக ஒரு கலரை பண்ண போகிறோம். ஆனால் ஒரே டோன் டாப் டு பாட்டம் பண்ணாமல் நமக்கு எங்கே டார்க் வேணுமோ அங்கே டார்க் வச்சு, எங்கே லைட் வேணுமோ அந்த இடத்துல அப்படியே ப்ரெஷ்ஷை ட்ராக் பண்ணிட்டு போய் லைட் கொண்டு வர போகிறோம். ஸோ எனக்கு வந்து என்னோடய ஐடியா படி பிக்சர் வரைகிறதுக்கு எனக்கு கீழே வந்து டார்க்காகவும் மேலே அப்படியே லைட்டாகவும் வேணும். ஸோ நான் கீழே இருந்து மேலே டார்க் டு லைட் போக போகிறேன். நீங்கள் வந்து எப்படி வேணாலும் ரிவர்ஸில் கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம ஒரு பெயிண்ட் எடுக்கிறோம். இப்போ பர்பிள் வந்து ஃபஸ்ட்டு பண்ணதுனால வீல் மூவ் ஆன் வித் த நெக்ஸ்ட் பெயிண்ட். அதே மாதிரி தான் பேலட்டில் ஒரு டீப் வெல்லில் வேறு ஒரு கலர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வாட்டர் பெயிண்டோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நவ் ஐம் டேக்கிங் அதை நெக்ஸ்ட் கலர். எந்த கலர் வேணால் இருக்கலாம். நான் எடுக்கிற கலர் தான் இருக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ கலர் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஐ டேக்கன் ஆரஞ்ச் பெயிண்ட். இப்போ என்ன செய்ய போகிறோம், ஆஸ் ஐ டோல்ட் யூ, நான் வந்து கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கீழே இருந்து என்னுடைய வாஷஸ் மெத்தட் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐ டேக்கன் லைக் ஆரஞ்ச் ஷேட், நல்ல டார்க் ஆரஞ்ச் ஷேட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிராஜுவேட்டட் வாஷில் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு இடம் டார்க்காக ஒரு இடம் லைட்டாக நமக்கு பண்ண தெரியணும். அதாவது சம்டைம்ஸ் கீழே வந்து லைட்டாக தேவைப்படும், ஓஷனுக்கு மேலே ஸ்கை லைட்டாக தேவைப்படும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி அதை பண்ணணும்னு தெரியணும். ஸோ இந்த வாஷஸ் டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாட்டர் பெயிண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் வந்து இப்படியே கிராஜுவலாக மேலே லைட் ஷேட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஐம் நாட் டச்சிங் த பெயிண்ட். என்னோடய பெயிண்ட்டை வந்து ப்ரெஷ்ஷில் லோட் பண்ணலை. அப்படியே வெறும் ப்ரெஷ்ஷையே நான் ட்ராக் பண்ணிகிட்டே மேலே போகிறேன். ஸோ ஐ கெட் அ லைட் ஷேடு. புரியுதுங்களா எப்படி லைட் ஷேட் வருதுன்னு? இப்போ திருப்பி ப்ரெஷ்ஷு ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் வாட்டரை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பெயிண்ட்டை திருப்பி டச் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இல்லை எனக்கு தண்ணி வேணும், கொஞ்சம் பெயிண்ட்டும் வேணும்னா நீங்கள் டச் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. இந்த டெக்னிக் வரணும், அவ்வளோதான். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லைட்டாக டார்க் டு லைட்டு போகணும். இந்த டெக்னிக்கை நீங்கள் கொண்டு வரணும். இதுக்கு பேர் தான் கிராஜுவேட்டட் வாஷ். இந்த வாஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய இமேஜஸ் நீங்கள் பண்ணலாம். ஆக்சுவலாக எதுக்காக வாஷஸ் டெக்னிக் பண்ணுறோன்னா, பேப்பரில் ஈஸியாக பெயிண்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஈஸியாக உங்களால் பெயிண்ட் ஃபில் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் நிறையா பெயிண்ட்டை வேஸ்ட் பண்ணுவீங்க, நிறைய நேரத்தையும் வேஸ்ட் பண்ணுவீங்க. அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாஷஸ் மெத்தட் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா கலர்ஸை இந்த மாதிரி ஈஸியாக பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியான பிளெண்டிங் மெத்தட் இந்த வாஷஸ் டெக்னிக். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே இருந்து டார்க்காக இருக்குது, போக போக மீடியம் ஸ்டோன் வந்திருக்கு, மீடியம் டோன்லேருந்து லைட் டோன் வந்திருக்கு. ஸோ இதுதான் கிராஜுவேட்டட் வாஷ். இப்போ இந்த 2 வாஷை நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் 3rd வாஷ் ஒன்று இருக்குது. அது நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இதில் பெயிண்ட் பண்ணிடலாம்.
இப்போ இதுவுமே வெட் ஆன் ட்ரை, ஒரு ஈரமான பெயிண்ட்டை, தண்ணி கலந்த இந்த பெயிண்ட்டை ஒரு காஞ்ச சர்ஃபேஸில் இருந்த பேப்பரில் பண்ணியிருக்கேன். ஸோ வெட் ஆன் ட்ரை, ஒரு வெட்டான பெயிண்ட்டு, வெட் வந்து பெயிண்ட்டு, ட்ரை வந்து பேப்பர், வெட் ஆன் ட்ரை டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டெக்னிக்ஸ் நீங்கள் அக்ரிலிக்கில் கூட யூஸ் பண்ணலாம். அக்ரிலிக் பெயிண்டிங் பண்ணும்பொழுது கூட தீஸ் டெக்னிக்ஸ் வில் ஹெல்ப் யூ டு கவர் அப் த பிகர் ஏரியாஸ். ஸோ நீங்கள் 2 மெத்தட் பார்த்துருக்கோம். இதில் எப்படி இப்போ ட்ராயிங் பண்ணலான்னு பார்க்கலாம். இது நல்லா காஞ்சிருக்கு, தொட்டு பார்த்தா நல்லா காஞ்சிருக்கு. இது மேலே இப்போ நம்ம பிளாக் பெயிண்ட் வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். இது இவ்வளோ தான் டெக்னிக்கு. இதுக்கு மேலே எப்படி வரையலாம், இது எதுக்காக பண்ணுறோன்றதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் we are going to make some drawings. ஓகே, ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பிளாக் கலர் எடுக்க போகிறேன். பிளாக் கலர் எடுத்துகிட்டு பேலட்டில் இருந்து இப்போ நான் தண்ணியோட மிக்ஸ் பண்ணல, திக்கான பெயிண்ட்டை எடுக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு அதை நான் தெளிவாக காமிக்கிறேன். திஸ் இஸ் மை பேலட் இல்லையா, இதில் இருந்து பிளாக் இங்கே இருக்குது. ரொம்ப தண்ணியை மிக்ஸ் பண்ணி இவ்வளோ நேரம் நம்ம பண்ணோம். இப்போ பண்ண போகிறது ட்ரை ஆன் ட்ரை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பேப்பரும் காஞ்சிருக்கு, பெயிண்ட்டும் திக்காக எடுக்கிறேன், நிறைய தண்ணி விடாமல் திக்காக எடுக்கிறேன். அதுக்கு பேர் ட்ரை ஆன் ட்ரை. இந்த ட்ரை ஆன் ட்ரை டெக்னிக் வச்சு தான் மேலே வரையணும். நிறைய தண்ணி ஊற்றிட்டா திருப்பியும் வாட்டர் கலர் இல்லையா, தண்ணியோட பிங்க்கும் கலந்து பிளாக்கும் பிங்க்கும் ஊறி ஸ்மட்ஜ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் வரக்கூடாது. நீங்கள் அந்த தப்பு பண்ணுவீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். பெயிண்ட்டை நல்லா திக்காகவே வச்சுக்கோங்க. திக்கான பெயிண்ட்டு நிறைய தண்ணி போடாமல் இருக்கணும். ஸோ உங்கள் பேப்பரில் இப்போ நீங்கள் வரைய போகிறீங்க. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் சீனரி எப்படி மேக் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஓஷன் மாதிரி பிரிச்சுக்கிறேன். நீட்டாக சிம்பிளாக ஒரு ட்ராயிங் பண்ணலாம். நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ட்ராயிங்ஸ் வேணாம். பிகினிங்கில் ஈஸியாக ஒரு லைன், இந்த லைனுக்கு மேலே நீங்கள் ஒரு மவுண்டன் மாதிரி சும்மா, ஏன்னா மவுண்டன் வரைகிறது ஈஸி தானே. இங்கே பாருங்கள், இப்படி கர்வ் லைன் போட்டுட்டு அதுக்குள்ளே கலரை ஃபில் பண்ணுங்கள். டைரெக்டாக பிளாக்கும் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் ப்ளூவோட கொஞ்சம் பர்பிள் மிக்ஸ் பண்ணி, டார்க் ப்ளூவோட பர்பிள் மிக்ஸ் பண்ணாலும் ஒரு டார்க் கலர் வரும், அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம நிறையா பிளாக் யூஸ் பண்ண மாட்டோம் பெயிண்டிங்கில். டைரெக்டாக கொஞ்சம் இந்த ஒரிஜினல் கலரோட மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். ட்ராயிங் எக்ஸாம்லேயுமே வாட்டர் கலர் பெயிண்டிங்லேயுமே ஒயிட்டும் பிளாக்கும் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய ஒயிட் சுத்தமாக யூஸ் பண்ண மாட்டாங்க, கலரை லைட் பண்ண மட்டும்தான் ஒயிட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ ஒரு அழகாக சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா, ஒரு மவுண்டன் மாதிரி. இந்த மாதிரி அங்கங்கே நீங்கள் ராக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த டெக்னிக் வச்சு தான் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் பண்ணுறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்க மாதிரி தெரியும், ஆனால் இதுக்கு பின்னாடி குட்டி குட்டி ஈஸி டெக்னிக்ஸ் தான் இருக்குது. அந்த டெக்னிக்ஸ் தான் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி நான் நிறையா ராக்ஸ் ஆட் ஆன் பண்ணுறேன். ராக்ஸை வந்து கொஞ்சம் இப்படி போட்டுக்கலாம். பாருங்க, பர்பிளில் ஒரு வாட்டர் ஷேடு எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஓகே, ஸோ இப்போ இது மட்டும் போட்டால் போதாது, இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக போடணுன்னா அது உங்களோட க்ரியேட்டிவிட்டி. நீங்கள் என்ன வேணால் போடலாம். இதுக்கு மேலே ஒரு ட்ரீயை நீங்கள் போடலாம், வரையலாம். இதுக்கு மேலே ஒரு போட் வரைஞ்சிக்கலாம், சின்னதாக ஒரு போட் கூட நீங்கள் காமிக்கலாம் இந்த இடத்துல. இது என்னுடைய ஐடியா தான், இது என்னோடய க்ரியேட்டிவிட்டி. உங்கள் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். கொஞ்சமாக பெயிண்ட்டை லோட் பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷில் கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்துகிட்டு உங்களுடைய போட்டோ இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ எது வரைஞ்சாலும் பிளான் பண்ணிவிட்டு நிதானமாக வரைங்க. டேரெக்டாக இதில் ப்ரெஷ்ஷை வச்சு வரைய பயமாக இருந்தால் பிளாக் மார்க்கர் கூட யூஸ் பண்ணி ஃபஸ்ட் டைம் பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் பிளாக் மார்க்கர் வந்து காஞ்ச சர்ஃபேஸில் தான் நல்லா எழுதும். நீங்கள் ஈரமான சர்ஃபேஸில் எழுத ட்ரை பண்ணக்கூடாது, மார்க்கர் வந்து வீணாயிடும். பொருளை வந்து வீணாகாமல் பார்த்துக்க வேண்டியது ஒரு ஆர்டிஸ்டோட கடமை. இங்கே பாருங்கள் எப்படி நம்ம வரைகிறோம், எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஒரு பியூட்டிஃபுல் சீனரி, சிலுவெட் சீனரிஸ் வந்துருச்சு. ஒரு சன்செட் டைமில் ஒரு போட்டு சேல் ஆகுற மாதிரி. போட்குள்ளே ஆள் இருக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி, பார்க்க தான் கஷ்டமாக இருக்கும். நிறைய பழகிட்டிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஈஸி. சர்க்கிள் போட்டுட்டு ஒரு பாடி போட்டுட்டு இது மேலே ஹேட்டோ எதுவோ போடணுமோ போட்டுக்கலாம், இல்லை ஹேட் வேணால் தலைப்பாக வேணும்னாலும் போட்டுக்கலாம். கையை காமிச்சிட்டு கையிலேருந்து அப்படியே ஒரு இது துடுப்பு போட்டுடலாம், முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு போட்டில் ஒரு ஆள் சேல் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னும் கூட நீங்கள் ட்ரீஸ் எல்லாம் வரையணும், இன்னும் நிறைய எனக்கு இதில் சேர்க்கணுன்னா பண்ணிக்கலாம். தென்னை மரம் போடலாம், இல்லை பைன் ட்ரீஸ் போடலாம், என்ன வேணால் பண்ணலாம். இல்லை கீழே இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் வந்து கிராஸ் மாதிரி போடணும். இப்போ என்னோடய டவுன்வர்ட்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் கொஞ்சம் கிராஸஸ் போடுறேன்னா கிராஸஸ் போட்டுக்கலாம். இப்போ மவுண்டன்ஸை விட அந்த ராக்ஸை விட இந்த கிராஸஸ் நான் பெருசாக போடுறேன். ஏன் போடுறேன்னா பெர்ஸ்பெக்டிவ் படி இந்த கிராஸஸ் நமக்கு பக்கத்தில் இருக்குது. கேமராவில் ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம இந்த ஏரியாவில் நின்று தான் ஃபோட்டோ எடுத்ததா அர்த்தம், இங்கே உட்காந்து வரைஞ்சதாக தான் அர்த்தம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது எது நம்ம கண்ணுக்கு பக்கத்தில் தெரியுதோ அது பெருசாக தெரியும். அது புல்லாக இருக்கலாம், குட்டி கல்லாக இருக்கலாம். எது கூட நான் கொஞ்சம் ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணுறதுனால ஒரு ப்ரௌன் லுக் வருது, அதனால் பார்க்க இன்னும் கொஞ்சம் கிளாஸாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த கலர் எடுத்துருக்கோம், டேரெக்டாக பிளாக் வைக்காமல். எப்போவுமே செல்ஃப் கலர்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். டோல்டியூவில் மோனோக்ரோம் பெயிண்டிங்னு அந்த மாதிரி இருக்கும்.
ஸோ லைட்டாக இதை வாஷ் பண்ணியிருக்கோம். அகைன் இங்கே ஒரு வாஷஸ் டெக்னிக் வந்து ப்ளே ஆகுது. ஓகே, இந்த இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹவுஸ் வரைய போகிறேன். எந்த ஹவுஸ் வேணாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஹட் ஹவுஸோ இல்லை இது வேணால் வரையலாம். ஒரு வில்லேஜில் எப்படி இருக்குமோ அது உங்கள் இமேஜினேஷன் பொறுத்து தான் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு ஹட் ஹவுஸ் மாதிரி வரையலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் மேக் அ ஹவுஸ் ஃபஸ்ட். ஹவுஸோடைய அவுட்லைன் ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டே கலர் ஃபில் பண்ணிவிட்டு ஹவுஸ் கரெக்டாக வரலைன்னா நல்லா இருக்காது. ஸோ நம்ம என்ன செய்கிறோன்னா அழகாக ஹவுஸை முதல்ல கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஹவுஸோடைய அவுட்லைன் ஃபஸ்ட் வில் புட். என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்கணுமோ உங்கள் ஹவுஸில் அதை எல்லாமே நீங்கள் இப்படி ப்ரெஷ்லேயே யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். ஆக்சுவலாக ப்ரெஷ்ஷில் வரைய நீங்கள் நல்லாவே வரைவீங்க. பென்சிலில் வரைகிற மாதிரி தான். ஒரு நல்ல ப்ரெஷ் இருந்தால் போதும், உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். வரைய முடியலன்னா அது உங்கள் கிட்டே இருக்கிற தப்பு இல்லை. நீங்கள் நல்லா தான் வரைகிறீங்க. உங்களோட ப்ரெஷ் வந்து நல்லா இல்லைன்னு அர்த்தம். ஒரு நல்ல ஃபைன் ப்ரெஷ் வாங்கிக்கோங்க. 0 சைஸ் ப்ரெஷ் நம்பர் 1 அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ இந்த பிக்சரை எப்படி முடிக்கிறேன்னு நீங்கள் பாருங்கள். வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் கட் பண்ணுறேன். இல்லைனா அப்புறம் வீடியோ பார்த்துட்டு இருந்த டைம் ஆகிடும் உங்களுக்கு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் லைட் கம்பம் மாதிரி கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்போது இந்த கம்பத்துலேருந்து இந்த வயர்ஸ் போகிற மாதிரி, ஏன்னா வில்லேஜ்னாலே இப்படி இருக்கும் இல்லையா, அதனால் இது என்னோடய க்ரியேட்டிவிட்டி. நான் வந்து இப்போது எந்த ரெஃபரன்ஸ் பிக்சரும் இல்லாமல் சும்மா நானாக என்ன யோசிக்கிறேனோ அதை வரைகிறேன். இதே மாதிரி நீங்களும் வந்து சொந்தமாக க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஏதாவது எதை பார்த்து வரையணும், எப்படி வரையணும் அப்படின்ற ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். அதனால் நீங்கள் ஏதாவது பிக்சர்ஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு கூட வரையலாம். இல்லை இதே வரைகிறீங்கனாலும் நீங்கள் வரையலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். இந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணி டக்குன்னு நீங்கள் ஒரு க்ரீட்டிங் கார்டு பண்ணிடலாம். க்ரீட்டிங் கார்டு பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டேக்கெலாம் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப புதுசாக இருக்கும். கடையிலேருந்து வாங்கி கொடுக்காம நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் வந்து கொடுப்பீங்க. உங்களால் உருவாக்கப்பட்டது எப்போவுமே ஒரு தனி வேல்யூ இருக்கு இல்லையா. மற்றவங்களுக்கு கொடுக்கும்பொழுது நம்ம கையால் செஞ்சதை கொடுக்கும்பொழுது இது லவ். ஸோ பேப்பர் ரிமூவ் பண்ண உடனே நம்ம பெயிண்டிங்ஸ் இப்படி தான் நீட்டாக இருக்கும். ஸோ பேப்பர் டேப் தான் ஒரு பிக்சர் வந்து ரொம்ப அழகாக்குது. ஏன்னா ஒயிட் பார்டர் நம்ம செக்யூர் பண்ணியிருக்கோம். செக்யூரிங் த ஒயிட் பார்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் 2 டெக்னிக் கற்றுருக்கீங்க.